ஜீசஸை மறுபடியும் உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, ஆர் ஜூஸோட டேர்ம்ல சொல்லணும்னா அவங்களோட ப்ராமிஸ்டு மெசியாவை, அவங்களோட கடவுளை வந்து மறுபடியும் ஒரு மெசஞ்சரை வந்து, கடவுளோட தூதரை வந்து எர்த்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த இஸ்ரேல்னு தெரியுதா? இப்போ நம்ம ரீசெண்டா ஹமாஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, அந்த இஸ்ரேல் அவங்க வந்து அதுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்களுக்கு சொல்ற மாதிரி மறுபடியும் கடவுளை வந்து எர்த்துக்கு கொண்டு வரணும், ஒரு மெசஞ்சர் ஆஃப் கடவுளை எர்த்துக்கு கொண்டு வரணும்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஜூஸோட கணக்குப்படி ஜீசஸ் வருவாருன்னா அவங்க வந்து கிங் டேவிட் அப்படிங்கிற ஒருத்தரோட டிசெண்டன்ட்ங்கிறாங்க. பட் அது கிறிஸ்டியானிட்டிக்கும் ஜூஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். பட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட மெசஞ்சரை வந்து நாங்கள் மறுபடியும் எர்த்துக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு வந்து ஜூ கம்யூனிட்டி நம்புறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த சாக்ரிஃபைஸ் என்ன? ஒரு பலியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பலியிடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு கலர் மாடை வந்து பலியிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாடுக்கு நிறைய கிரைட்டீரியா வந்து அவங்களோட புக் ஆஃப் நம்பர்ஸ்னு ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் எழுதப்பட்டிருக்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு மாடு காலில் இருந்து தலை வரைக்கும் முழுக்க முழுக்க ரெட் கலர்ல, இதுவரைக்கும் பால் கறக்கப்படாம, இதுவரைக்கும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணப்படாம, ரொம்பவும் அடல்ட்டும் இல்லாம ரொம்பவும் யங்காவும் இல்லாம ஒரு மாடை வந்து அவங்க பலி கொடுக்கணும். அந்த பலி கொடுத்து அதை எரிச்சு இருக்கக்கூடிய சாம்பலை வந்து அவங்க கோவிலில் போய் சேர்க்கணும். அந்த கோவிலில் அவங்க சேர்த்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட மிகப்பெரிய லட்சியத்தை வந்து அடைஞ்சிருவாங்க. அவங்க கடவுளோட மெசஞ்சரையும் வர சொல்லிடுவாங்க. ஆனால் இதை வந்து ஹமாஸ் அமைப்பினர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க. பலஸ்தீனிய மக்களுக்காக போராடுற ஹமாஸ் அமைப்பினர் வந்து ஏன் இஸ்ரேலோட இந்த ஒரு சடங்குக்கு எதிர்க்கிறாங்கிறதான உங்களோட கேள்வி. ஏன்னா ஒரு கோவிலில் போய் இதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கோவில் இப்போ கிடையாது. அந்த கோவில் அவங்க எங்கே வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ப்ரொஃபெட் முகமது அவர்கள் வந்து ஹெவனுக்கு கிளம்பி போனாருன்னு நம்பப்படக்கூடிய டோம் ஆஃப் ராக் மாஸ்க் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி அல் அக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியத்தில் இருக்கிற 3வது முக்கியமான ஸ்தலம்னு நம்பப்படக்கூடிய ஒரு மசூதியும் இதே மவுண்ட் ஆஃப் டெம்பிளில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுலையே ரொம்ப புனிதமான டெம்பிள் மவுண்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் மலையில தான் வந்து இந்த 2 மசூதி இருக்குது. இவங்க இந்த மாடை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி போய் சேர்க்கணும்னு நினைக்கிற இடம் வந்து அந்த 2 மசூதி இருக்கிற இடம். ஸோ இப்போ ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த மாடெல்லாம் இவங்க பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கிற மசூதியை இடிச்சிட்டு இங்கே வந்து ஒரு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அது 3rd டெம்பிள்னு அதை சொல்ல போகிறாங்க. அது ஏன் 3rd டெம்பிள்? இதுக்கு முன்னாடி 3000 வருஷம் கதை இருக்குன்னு சொல்கிறேன்னா அது என்ன? இப்போ இங்கே மசூதி வந்த கதை என்ன? இது எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி கேட்ட கதை மாதிரி இருக்கலாம். அட் த சேம் டைம் மூட நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா எந்த அளவுக்கு பிரச்சனைங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். Let's get started. Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாப்பிக்கை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ரேரான டாபிக்ஸ் என் கைக்கு கிடைக்கிறது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுனால தான். ஜென்ரலாக இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த போர் சைடை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிள் இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக எனக்கும் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ், முஸ்லிம்ஸ் அந்த பிரச்சனை ஆப்வியஸாக தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது, இப்படி வந்து ஒரு கதைகள் நம்பப்படுதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. பட் எனவே இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பயங்கர ஹிஸ்டாரிக்காக இருக்கும். நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து வர ஆரம்பிப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலுக்குள்ள பலஸ்தீனுக்குள்ள வந்து ஜெருசலேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது. இந்த ஜெருசலேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம் ஃபார் ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாருக்குமே புனிதமான இடம். அந்த ஜெருசலத்தில் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை உச்சி இருக்குது. ஓகேவா? இந்த திருச்சி பிள்ளையார் கோவில் இருக்கும்ல, உச்சி பிள்ளையார்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பெரிய மலை கிடையாது, ஒரு சின்ன குன்று. பழனி மலையில் இருக்கிற குன்று, திருப்பதி குன்று, அந்த மாதிரி திருப்பதி மலை. ஸோ ஆனால் ஓரளவுக்கு குன்றுகள் நான் சொல்ல வர்றது தெரியுதுல, அந்த மாதிரி ஒரு சின்ன மலை டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜெருசலத்தில் இருக்குது. இந்த டெம்பிள் மவுண்ட்ல வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிங் சாலமன் வந்து ஃபர்ஸ்ட் டெம்பிள் கட்டியிருக்காருங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஹிஸ்டாரிக்கலாவும் கட்டியிருக்காரு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோனியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த டெம்பிளை தகர்த்திட்டாங்க. அது அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை. அந்த காலத்தில் சேரர்கள் வந்து பாண்டியர்களோட ஹிஸ்டரி அழிக்கிறது, பாண்டியர்கள் சோழர்களோட அழிக்கிறது, சோழர்கள் மறுபடியும் பாண்டியர்களோட அழிக்கிறது. 1001 படத்தோட ஓப்பனிங் சீன்ல காமிச்ச மாதிரி மாத்தி சண்டை போட்டு அவங்களோட இருக்கிறதுலே புனிதமான கோவிலை வந்து அழிச்சிட்டாங்க. எப்போ? 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலை 2500 வருஷத்துக்கு முன்னாடி அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 50 வருஷம் கோவில் இடிச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஜூஸ் வந்து அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாபிலோனியன்ஸ் கிட்ட இருந்து சண்டை போட்டு அவங்க மறுபடியும் வந்து 2வது கோவில் வந்து கட்டுறாங்க. பட் அந்த 2வது கோவில் கட்டியுமே வந்து ரோமன்ஸ் வந்து ஒரு 400 வருஷம் கழிச்சு இடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு 2050 வருஷத்துக்கு முன்னாடி 2வது கோவிலும் இடிக்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பிள் இருந்துச்சு, அந்த இடத்துல இடிச்சிட்டாங்க. 2வது டெம்பிள் கட்டுறாங்க 50 வருஷம் கழிச்சு, அதையுமே 500 வருஷம் கழிச்சு இடிச்சிட்டாங்க. இந்த செகண்ட் டெம்பிள் இடிச்ச இடத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மச் லேட்டர் பீரியட் வந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம்
உருவாக ஆரம்பிக்குது. இஸ்லாம் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணப்படுது அந்த பகுதியில். பலஸ்தீனிய மக்கள் இஸ்லாமிஸ்டா நிறைய பேர் இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, முஸ்லிம்ஸாக மாறுறாங்க. அப்போ அவங்க வந்து 2 மசூதிகள் வந்து அங்கே உருவாக்கப்படுது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மசூதி. இந்த மசூதி வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரொம்ப புனிதமான மசூதி. ஏன்னா இங்கே இருந்து தான் ப்ரொஃபெட் முகமது அவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போனாருன்னு நம்பப்படுது. அதே மாதிரி வந்து அல் அக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மசூதி இருக்குது. இது மக்கா மதீனாக்கு அடுத்து ரொம்ப புனிதமான இஸ்லாமிய ஸ்தலமாகவும் பார்க்கப்பட்டு இருக்குது. இங்கே வந்து ப்ரொஃபெட் முகமது அவர்கள் வந்து ப்ரே பண்ணது இந்த இடத்துல தான் சொல்றாங்க. ஸோ இந்த 2 மசூதியுமே இப்போ எங்கே இருக்குது? டெம்பிள் மவுண்டன் சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குது? 2 கோயில், ஃபர்ஸ்ட் டெம்பிள், செகண்ட் டெம்பிள் அப்படிங்கிறது 2 வந்து இருந்திருக்குன்னு ஜூ சொல்றாங்க. இந்த சைட் முஸ்லிம்ஸ் வந்து இப்போ அங்கே மசூதி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெட் ஹைஃபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாக்ரிஃபைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு மாடை கொண்டு வந்து அது இருக்கிறதே ஜூஸ்ல வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறப்பெல்லாம் வந்து நெய்யை வந்து தீக்கு நடுவில் ஊற்றுவாங்க. அதுவும் ஒரு விதத்தில் சாக்ரிஃபைஸ். நம்ம ஊர் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து கடா வெட்டுவாங்க. அது ஒரு சாக்ரிஃபைஸ். இப்போ ரொம்ப காமனாக இன்னொரு ஒரு விஷயம் எங்கள் ஊர் சைட்லாம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி எந்த ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினாலும் ஒரு கோழியை அறுத்து போடுவாங்க. அது ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. செலிப்ரேஷன் இந்த நம்ம கிராமத்து கோவிலுக்கு இல்லை நம்மளோட குலதெய்வத்துக்கு போனோன்னா கடை வெட்டி விருந்து வைப்பாங்க. இது எல்லாமே சாக்ரிஃபைசஸ் தான். அதில் யூதர்களோட மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சாக்ரிஃபைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கவ் சாக்ரிஃபைஸ். இப்போ இந்த ரெட் கவ் சாக்ரிஃபைஸ் வந்து ஹமாஸ்க்கு இன்னைக்கு 2024 கனெக்ட் ஆகி அவங்க வந்து இதை கண்டம் பண்ணுறாங்க. இவங்க மாடை எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க, அடுத்து இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியும்னு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து ஜூஸ் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இதை ஒத்துக்கல. ஆனால் இஸ்ரேலில் வந்து இந்த ஜூ ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த ஒரு மாடை வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாடு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து கோவிலை கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் இந்த மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். என்ன மாதிரி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மொத்தம் 5 புனிதமான புக் இருக்குது. அதில் புக் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லப்படக்கூடியது 4th ஆஃப் த 5 புக்ஸ். அந்த புக்ஸில் வந்து இந்த ரெட் ஹைஃபர் சாக்ரிஃபைஸ், ரெட் கவ் சாக்ரிஃபைஸ் என்ன எழுதியிருக்குனால் ஒரு மாடு கிடைக்கணும். இந்த மாடு வந்து அவங்க ஆயிரக்கணக்கான வருஷமா தேடி கிடைக்கலாம், ஆனால் இப்போ கிடைச்சிருக்குது. அதுதான் இங்கே ஹைலைட். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடு வந்து கால்ல இருந்து தலை வரைக்கும் முழுக்க ஒரே கலர்ல இருக்கணும், ரெட் கலர்ல இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அதோட கண் இமை இருக்கும் தெரியுமா, அது கூட ரெட் கலர்ல இருக்கணும். இது வரைக்கும் எந்த காயமும் அந்த மாடு மேல ஏற்பட்டிருக்க கூடாது. அந்த மாடு வந்து ஒரு யங்கான காஃபாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வயசான மாடாவும் இருக்கக்கூடாது, கரெக்டான ஏஜ்ல இருக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி யாருமே வந்து அந்த மாடு வந்து, அதாவது ரொம்ப சொல்லணும்னா அந்த மாடு வந்து இன்னொரு மாடோட உடலுறவு வச்சிருக்க கூடாது. அந்த மாடு வந்து இதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்க கூடாது, விச் ஆஃப்கோர்ஸ் உடலுறவு வச்சிருக்கலன்னா குழந்தை பெற்றுக்க முடியாது. பால் கறந்திருக்க கூடாது, எல்லாமே ஆன்சர்டு தான். பால் கறந்திருக்கப்பட்டிருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி யாருமே விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அண்ட் இது போக வந்து ஒரே இடத்துல வளர்க்கப்பட்டிருக்கணும், வேற இடத்துக்கு வளர்க்கக்கூடாது. இது வரைக்கும் இந்த டெசிஷன் வரைக்கும் இதை நம்ம பலி கொடுக்கலாம்னு டெசிஷன் வரைக்கும் ஒரே இடத்துல வளர்க்கப்பட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி அந்த ஒரு ரேரான மாடை வந்து இவங்க ஆயிரக்கணக்கான வருஷமா இவங்க தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த கோவிலே இவங்க கட்டல. பட் ஃபைனலி அந்த மாடு கிடைச்சிருச்சுன்னா அந்த மாடை கொண்டு வந்து, இது வந்து யூதர்களோட புக்கில் இருக்குது. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாடை வந்து நம்ம பலி கொடுக்கணும், வெட்டி அதிலிருந்து வர ரத்தத்தை வந்து நம்ம 7 முறை வந்து நம்மளோட கோவிலை பார்த்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணும், தெளிக்கணும். அந்த தெளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெர்ப் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எசோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்ப். இப்போ நம்ம ஊரில் வந்து துளசி வச்சு தெளிப்பாங்களா, அந்த மாதிரி எசோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பை வச்சு அவங்க கெர்மீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பூச்சியிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஷால் இருக்குது. அந்த ஷால், அப்புறம் இந்த மாடு, அது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் சாம்பலாக்கி அதை ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மாடோட ரத்தத்தை வந்து தனியாக வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை எரிச்சு சாம்பலாவும் கொஞ்சம் தனியாக வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா எரிச்சு. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம அந்த 3rd டெம்பிளை பார்த்து நம்ம தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்ட் சொல்கிறாங்க. மவுண்ட் ஆலிவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன குன்றும் இருக்குது. இப்போ பழனி மலையில் பார்த்தீங்கன்னா 2 மலை இருக்குது, ஒரு இடுமன் மலை, ஒரு பழனி மலை. ஸோ அந்த இடுமன் மலையில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல மாஸ்கெல்லாம் இல்லை. அப்போ பிரச்சனையா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அது செய்யக்கூடிய இடம் வந்து எதை பார்த்து தெளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் இருக்கிற திசையை பார்த்து செய்யணும்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல கோவில் இருக்கா? இப்போ இல்லை. ஃபர்ஸ்ட் டெம்பிள் டெஸ்ட்ராய்டு, செகண்ட் டெம்பிள் டெஸ்ட்ராய்டு. ஆனால் அதை டெஸ்ட்ராய் பண்ணது பலஸ்தீனிய இந்த இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்ஸான்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே கிடையாது. இல்லை இவங்களோட முன்னோர்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதை பண்ணது ரோமன்ஸ், அவன் யூரோப்பில் இருக்கான். ஓகேவா? ஸோ ஆனால் இன்னைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எங்களுக்கு 3rd டெம்பிள் உருவாக்கப்படணும். அந்த 3rd டெம்பிள் உருவானதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த சம்பிரதாயத்தை அங்கே பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற லோக்கல் பலஸ்தீனிய மக்களுக்கு, விச் மீன்ஸ் அவங்க இங்கே இருக்கிற மசூதிகளை இடித்து இவங்க இதை உருவாக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருக்குன்னு தெரிகிறப்போ, அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் ஆர் குளோபலாக இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸே வந்து இதை ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ரொம்ப புனிதமான 3வது மிக புனிதமான சைட்னு நான் சொல்கிறேன்ல, அதை இடிச்சிட்டு ஒரு சைட் இப்போ அங்கே இல்லை, அதையும் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கிற ஒரு கொஸ்டின் அங்கே வந்துட்டு இருக்குது. அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு மிக்சட் ரியாக்ஷன்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கப்போ
இவங்க எந்த அளவுக்கு ப்ரீ பிளான்டா இருக்காங்கன்னா, இதுக்கு மாடு கிடைச்சிருக்குது. எங்க கிடைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 மாடு இவங்க எடுத்திருக்காங்க. அமெரிக்கால இருக்கிற டெக்சாஸ்ல வந்து 5 மாடு இவங்க சொல்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த 5 மாடையுமே வந்து 2018ல வந்து இஸ்ரேலுக்கு ஃப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை 1000 வருஷமா அவங்க தேடி 5 மாடு இவங்க சொல்ற டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிருக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 2018ல கொண்டு வந்தா இப்போ 2024 அதுக்கு ஆல்ரெடி வயசாயிருக்கும். பட் அவங்க 2022ல அமெரிக்கால நடந்த ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸிபிஷன்ல அந்த மாடை கொண்டு போய் அவங்க ஷோகேஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆக்டிவிஸ்ட், இது கவர்மெண்ட் பண்ணல, இஸ்ரேல்ல இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ். ஸோ இவங்க ஜூஸா இருக்கலாம், ஆனா மெஜாரிட்டி அமெரிக்கன் ஆடியன்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ்ங்கிறப்போ நீங்க ஜீசஸ் வந்து திருப்பி வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஃபண்டு கொடுங்க. அவங்களோட நம்பிக்கையில வந்து ஜீசஸ் திருப்பி வருவாருன்னு இல்லை, கிங் டேவிட் அவர்களோட ஃபாலோவர் தான் வருவாங்கன்னு இருக்குது. பட் ஸ்டில் அந்த இடத்துல அவங்க அலைன் ஆகிக்கிறாங்க, அவங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அவங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஹமாஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு வீடியோவில் அவங்க பேசின பல விஷயங்கள்ல நீங்கள் அங்கே பாருங்கள், அந்த மாடெல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்களோட ஸ்டெப் என்னன்னு தெரியுங்கிறது வரைக்கும் வந்து அவங்க ஓக்கலாக பேசியிருக்காங்க. இவ்வளவு விஷயம் இது சம்மந்தமாக நடந்துட்டு இருக்குது. எனக்கு இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கேட்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குதுங்கிறத யோசிக்கிறதுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப ரேரான விஷயம் கிடையாது. இது நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு ஜூஸ் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லலாம். ஏன்னா எல்லா மதத்திலும் இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம எங்கேயோ போய் தேட வேணாம், நம்ம ஊரில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கடா வெட்டுற ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். கடா வெட்டுறது நம்ம குலதெய்வ கோவிலில் வெட்டுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து இவங்க அந்த கோவிலே உருவாக்கி அங்கே இருக்கிற மசூதி இடிச்சுட்டு அங்கே வந்து ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. பட் இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் கான்செப்ட் தான் இந்த ரெட் ஹெய்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ப்ரீடு. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு ரெட் அது ஒரு பர்டிகுலர் ப்ரீடில் தான் இந்த மாதிரி மாடு இருக்கும். அது போக அந்த ரெட் கவ் சாக்ரிஃபைஸ்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் இதை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தான் ஸ்குவாட் என்கிட்ட வந்து சேர்த்தீங்க. எனக்குமே வந்து இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக வாசிக்கிறப்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இஸ்ரேல்னு சொல்கிறப்ப நம்ம இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் கேட்ஜெட்ஸ், இருக்கிறதுலே மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி, ஹேக்கிங் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்குள்ளேயுமே சிலர் வந்து எந்த அளவுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கொண்டு இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற இந்த சைடு ஹமாஸ் அமைப்பினர் வந்து ஏன் இதை இவ்வளவு வேகமாக சண்டை போட்டு இவங்க இதெல்லாம் வந்து நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கிற இவங்களோட எமோஷனும் நம்மளுக்கு புரியுது. இது ரெண்டையுமே பேசிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் நான் மறுபடியும் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப வேகமாக பேசுவோம். பட் நாளாக நம்மளுக்கு அது ஏதோ ஒரு நியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்துக்கிட்டு அது 10வது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன டொப்பா நியூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுவுமே ரொம்ப காமன் ஆகிடும், நம்ம மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி மறந்து போன இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் பலஸ்தீன் இஸ்ரேல்னே சொல்லலாம். இதுவரைக்கும் இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 32,000 பேராக இருக்குது. அதில் 1000 பேர் இஸ்ரேலிஸ், 31,000 பேர் வந்து பலஸ்தீனிய மக்களாக இருக்காங்க. அந்த மக்களில் வந்து எல்லா பாகுபாடு மக்களும் இருக்காங்க. நீ இங்கே அடிச்சுட்டா நம்ம அதுக்கு அடிப்பேங்கிற லாஜிக்கே முதல்ல ஒரு கேவலமான விஷயம். உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ணையுமே வந்து குருடாக்கிடும். பட் அதுக்குமே ஒரு லிமிட் இல்லையா? எத்தனை நாள் இப்படியே போயிட்டு இருக்கும் இந்த போர்? எத்தனை குழந்தைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்துட்டு இருக்கும்? குண்டு அடிப்பட்டு கிராஸ் ஃபயரில் இறந்து போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. 32,000 பேர் மொத்தமாக நீங்கள் இஸ்ரேலையும் எடுத்துக்கோங்க, ஹமாஸையும் எடுத்துக்கோங்க, ரெண்டு சைடு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உண்மையிலே போரில் இறங்கி போய் சண்டை போட்டவங்க எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா ஒரு மினிமம் நம்பர் தான். மேக்ஸிமம் நம்பர் பொதுமக்களாக சாதாரணமாக இறந்து போகிறவங்கள தான் இருக்காங்க. ரெண்டு தரப்புமே அவங்களோட ஸ்டெப்ஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இஜிப்ட் வந்து 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அது ஃப்ரூட்ஃபுல்லாக டேர்ன் ஆகி இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்குள்ள சால்வ் ஆகி எல்லாருமே அமிக்கபிளாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது. பலஸ்தீன பொதுமக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்குது, அது நிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். பட் அதை நம்ம எல்லாருமே நம்மளால முடிஞ்ச ஒரு இடத்துல ஒரு கமெண்ட்டாவோ இல்லை ஒரு ஸ்டேட்டஸாவோ ஒரு ஸ்டோரியாவோ ஒரு 4 பேர்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுலையோ சொல்லிட்டு அது தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை யாருமே பெருசாக நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நம்ம ஊரில் எல்லாரும் நம்புகிறோம். எல்லாருமே எல்லாருக்கான உலகம் தான், எல்லாரும் எல்லாருக்கான மக்கள் தான், எல்லாருமே எல்லாருக்கும் சொந்தக்காரங்க தான். அதை நோக்கி உலகம் போச்சுன்னா 3000 வருஷம் இல்லை, 5000 வருஷம் இல்லை, 1200 வருஷம் இல்லை, மக்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் எத்தனை 1000 வருஷம் கழிச்சோம் நிம்மதியாக வாழலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், ஸ்ப்ரெட் லவ், சியர்ஸ்.